மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நமக்கு சகாயம் செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசித்து பாருங்களேன். யூதா எழுதின புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 6வது வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை பாருங்கள். யூதா புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் தான் சொல்றோம். அல்ல, தங்களுடைய ஆதி மேன்மையை பார்த்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட போதுங்க. இப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை, அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நினைவுபடுத்த சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, தங்களுடைய ஆதி மேன்மையை, தேவன் கொடுத்து இருக்கிற ஆதி மேன்மை. ஆதி என்பது, அதாவது பிறக்கிற குழந்தை தாய்க்கு எப்படி இருக்கிறதோ அதே போல ரட்சிப்பு என்கிற ஒரு பாத்திரத்தை சுமக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை படைத்த தெய்வத்திற்கு அப்படி இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீண்டும் பிரித்தெடுக்கிற போது, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட மீண்டும் ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுகிற போது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு மேன்மையை கற்று தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று கிருபைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கென்று பிரத்யேகமாக, நல்ல கவனிக்கணும், ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி பரிசுகள் சேர்க்கப்படுகிறதோ, அதுபோல திருமண நாளுக்கு ஆயத்தப்படுகிறவர்களுக்கு எப்படி பரிசு சேர்க்கப்படுகிறதோ, இப்படி ஒவ்வொருவருக்கென்று ஒவ்வொரு காரியங்கள் ஆயத்தமாக்கப்படுமா. அதே போல ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கென்று சில கிருபைகளை கர்த்தர் சேர்த்துக் கொண்டிருப்பாரா? அது என்ன கிருபைனாக்கா, வரங்களாக இருக்கலாம், கிருபைகளாக இருக்கலாம், தேவனுடைய தயவு, சமாதானம், ஆண்டவர் கொடுக்கக்கூடியவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தவைகளுக்கு மேலே பாரம் இல்லாமல், தேவன் கொடுத்தவைகளுக்கு மேலே சரியான ஒரு கரிசனை இல்லாமல் அதை இழந்து விடுவோமானால் தேவன் துக்கப்படுகிறவராய் இருக்கிறாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை யூதாவின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மீண்டும் அந்த வசனத்தை எடுத்து தெளிவா படிங்க பார்க்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மைகளை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எவ்வளவு அன்பு மிகுந்தவராய் இருக்கிறாரோ, தேவன் எவ்வளவு பொறுமைசாலியாய் இருக்கிறாரோ, அதே போல அவருடைய உக்கிர கோபத்திற்கு எல்லையே கிடையாது. அதே போல அவன் நியாயம் தீர்க்கிற தன்மைக்கு இணையே கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன கவனிக்க பார்க்கலாம். தேவன் தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக சிநேகித்து, தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை கவனமாய் அதை பாதுகாக்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போமானால், தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வித்தியாசம் நல்ல கவனிக்க பார்க்கலாம். தேவ தூதனைத்தான் மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் படைச்சாராம். அவனோட படைக்கப்பட்ட ஸ்தானமே தேவனுக்காக கர்த்தர் வைத்திருந்தார். நல்ல கவனிக்கணும். அவனை தேவனுக்காக வைத்திருந்து தேவனை துதிப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனுக்கு உகந்த ஒரு தூதனாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தாராம். அவனுக்கென்று ஒரு ஏதேனை கர்த்தர் ஏற்படுத்தினாராம். வேதாகமத்தில் 7 விதமான ஏதேன் இருக்குதுங்க. முதல் ஏதேன் தேவ தூதனுக்காக வானத்திலும் தள்ளப்பட்டான். பார்த்தீங்களா? வானத்திலும் தள்ளப்பட்டு அவன் இருந்த ஸ்தலத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம்? பாழாக்கினாராம். அதனால்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கிற போது அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது. கடவுள் படைக்கிறப்ப ஒழுங்கின்மையா கிடையாது. ஆண்டவர் நந்தவன மாதிரி கர்த்தர் வச்சிருந்தாராம். மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம் எவ்வளவு அழகு மிகுந்ததாய், எவ்வளவு பார்வைக்கு அழகா இருந்ததோ, அதே போல தேவனுடைய தூதர்களுக்கு
தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய தூதர்களுக்கு ஒரு ஏதேனை கர்த்தர் ஏற்படுத்தினாராம். அவன் தேவனுடைய சொற்படி கேட்டு நடக்காமல் தள்ளுண்டு போனது நிமித்தமாகத்தான் அவனையும் அவன் இருந்த ஸ்தானத்தையும் கர்த்தர் அதமாக்கி போட்டாராம். அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது உருவாக்கப்பட்ட ஸ்தலம் தான் ஏதேன். அதுதான் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. நல்ல கவனிக்கணும். அதையும் மனுஷன் என்ன பண்ணிட்டானா? கெடுத்து போட்டுட்டானா? அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி 7 விதமான ஏதேன் இருக்கிறதை பார்க்கிறோம். நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக விரும்பல. நான் நல்ல கவனிக்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கிற போது அந்த தேவனுடைய தூதர்களுக்கு என்று பிரத்யேகமான கனத்தை கத்து வைத்திருந்தாராம். பிரத்யேகமான கனத்தை, பிரத்யேகமான வரங்களை, கிருபைகளை கற்றுக் கொடுத்திருந்தாராம். தேவ தூதனை போல யாரும் இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்றப்ப கூட தேவ தூதனிலும் சற்று சிறியவனாக நம்மளை கர்த்தர் உண்டாக்கினாராம். அப்ப தேவ தூதனுடைய பவரும் தேவ தூதனுடைய வலிமையும் மிகவும் பெரியது. அப்படிப்பட்ட ஸ்தானத்துல தான் கர்த்தருடைய தூதனை கர்த்தர் வச்சிருந்தாராம். அந்த தூதனை வச்சிருக்கிறப்போ அந்த நாட்கள்லாம் தூதனை வந்து ஆண்டவனேன்னு தான் போடுவாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு ஒரு மகிமைக்குரிய ஸ்தானத்துல தேவனுடைய தூதர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள். தூதர்கள்ல பல வகையான தூதர்கள் இருக்கிறார்கள். பாதுகாக்கப்படுகிற தூதர்கள், அதாவது செய்தியை அனுப்புகிறதற்குண்டான தூதர்கள், பாதுகாப்பு தூதர்கள், தேவனை துதிக்கிற ஒரு தூதர்கள், உனக்காக எனக்காகவும் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அனுப்பப்படுகிற தூதர்கள், இப்படி பல வகையான தூதர்கள் இருக்கிறார்களா. அந்த தூதர்களிலே ஒரு வகை தூதர்கள் தான் என்ன, எப்படிப்பட்ட தூதர்களா? கர்த்தரை ஆராதிக்கிற தூதர்கள். அந்த தூதர்கள் தான் மிகவும் கனத்திற்குரியவர்களாம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் கேட்கிறோம் பத்தியா, மனுஷனுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனை, மனுஷனுடைய வாழ்க்கையில மாட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம் சொல்லி நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம் பாத்தீங்களா. அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக்குறதுக்கு காரணம் தேவ தூதனுக்கு கொடுத்த கனத்தை அதை எடுத்து போய் யார்கிட்ட கொடுத்திருக்கிறாருனாக்கா, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம கிட்ட கட்ட தந்திருக்கிறார். அப்ப அந்த தூதனுக்கு ஒப்பாய் அல்ல, தூதனை காட்டிலும் மேலான ஸ்தானத்தில் கட்டப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையை அவன் இழந்தது போல ரட்சிக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு ஆதி மேன்மையை கட்ட தந்திருக்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்துல இருந்து கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரட்சிக்கப்படுறப்பவே ஒரு ஆதி மேன்மையை பிதாவினிடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்ல கவனிக்க பார்க்கலாம். அந்த ஆதி மேன்மையை அந்த தூதன் இழந்ததை போல இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவன் கொடுத்த அந்த ஆதி மேன்மையை இழந்து போய்விடக் கூடாதா? ஆமென். நல்ல கவனிக்கணும். ஒரு பிறக்கிற ஒரு குழந்தை கருப்பா இருந்தாலும் சரி, சகப்பா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, அது எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் சரி, அந்த குழந்தையை பார்த்த உடனே எல்லாருக்குள்ள அன்பு அப்படியே ஊற்று மாதிரி எல்லாருக்குள்ளும் புறப்படும். ரெடி சொல்லுங்க பார்க்கலாம். அதே கொஞ்சம் வளர்ந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் பிடிக்காது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த குழந்தை பருவத்தில் இருக்கிற போது அந்த குழந்தையினுடைய முகத்திலே தெய்வத்தை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு எந்த கள்ளம் கபடு, எந்த பொறாமை, எந்த ஒரு வன்கண்ணினால் ஒருத்தனை பொறாமையா பார்க்கணும், ஒருத்தனுக்கு விரோதமா பேசணும், இவன் பெரியவனா நான் பெரியவனா, அந்த குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அந்த குழந்தை அப்படி தெய்வத்துடைய சாயல்ல இருக்குமா, அப்படியே அதாவது ஆண்டவருக்குரிய அந்த கள்ளம் கபடற்ற அந்த தன்மை இருக்குமா. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் மனம் திரும்பி யார போல மாறணும்? குழந்தைகளை போல மாறணுமா. அந்த குழந்தைகள் என்கிற பருவம் என்பது அவ்வளவு நேசிக்க தகுந்த ஒரு பருவம். அந்த பருவத்துல இருக்கிறப்போ எல்லாருடைய அன்பும் அந்த பிள்ளைக்கு கிடைக்கிறது. அது கொஞ்சம் வளர்ந்து வருகிற போது பொய்னா என்ன, கபடுனா என்ன, அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிற போது எல்லாருடைய பார்வையை சிரிச்சுட்டு இருந்தவங்களும் அப்படியே கோபமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போலதாங்க உன்னை படைத்த தேவன் ஆதி மேன்மைகளை நீ இழக்காமல் இருக்கிற போது தேவன் எப்படி பார்க்கிறாரா? அன்போடு கூட உன்னை பார்த்து உன்னை சேர்த்து அணைக்கிறவராய் இருக்கிறாரா. கரிசனையோடு கூட உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா.
கரிசனையோடு கூட நேசிக்கிறவராய் இருக்கிறாரா. ஆனா அந்த ஆதி நேர்மையை நீ இழக்கிற போது ஏதேன் தோட்டத்தை விட்டு யார் விரட்டப்பட்டது? ஆதாமும் ஏவாளும் விரட்டப்பட்டாங்களா? தேவனோடு கூட முகமுகமாய் பார்க்கிற அந்த உறவு உடைக்கப்பட்டதா? ஏன்? அவர்களுடைய அந்த ஆதி மேன்மையை இழந்து போனார்கள். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளை கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக இழந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் யூதா சொல்றாரு, தேவன் கொடுத்திருக்கிற மேன்மைகளை இழந்து போவீர்களானால் அவரோ அதோடு கூட சேர்ந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த சகலவற்றையும் இழந்து போவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதை நாம் பத்திரமாய் பாதுகாக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போனபடி நம்ம கேட்டல்ல, அற்ப காரியத்திற்காக தேவனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன யாக்கோபை போல எத்தனாய் ஒரு கள்ளனாய் நாம் இருந்து விடாதபடி, ஞானமற்றவர்களாய் இருந்து விடாதபடி, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே மிகவும் உயர்ந்தது என்பதை அறியத்தக்க ஒரு வயதை நாம் அடையணுமா? ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிக்கணும். பிசாசுக்கு ஏன் நம்ம மேல அவ்வளவு கோபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். அவன் தள்ளப்பட்ட போது ஆண்டவருக்கு நிகராய் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே நினைத்தானா. தன்னை படைத்த தேவனை கீழாக நினைக்க ஆரம்பித்தானா. நான் திருப்பி உங்களை பார்த்து சொல்றேன், சில நேரத்துல மனுஷனுடைய தற்பெருமையான எண்ணங்கள் தான் அவனை கீழே தள்ளி ஒண்ணில்லாம ஆக்கியதுதான். அந்த தற்பெருமையினுடைய எண்ணம், நான் வளர்ந்து விட்டேன், நான் பெரிய ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன் சொல்லி நினைக்கிறான். பாத்தீங்களா? ஒண்ணும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எதையும் சாதிச்சதுதான் நிரந்தரமே கிடையாது. என்ன சாதிக்க வேண்டியது, இன்னும் நம்ம கர்த்தர் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குதுங்க. நிறைய பேருடைய எண்ணத்துல அப்படிதான், இனி கடவுள் எதுக்கு, இனி சர்ச்சைக்கு எதுக்கு போனோம், இனி கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படியணும், நம்ம கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம கிட்ட எல்லாமே நடக்குது, அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட அசட்டுத்தனம் வருகிற போது ஒரு காரியத்தை நினைத்துக்கொள், நான் தள்ளப்பட போகிறேன். அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது உனக்குள்ள இன்னொரு எண்ணமும் வரணும். ஆஹா, இந்த சிந்தனை வந்த உடனே நான் எங்க போய் விட போறேன்னு அர்த்தம். நான் புத்தி இல்லாம எங்கே போய் விட போறேன்னு அர்த்தம். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப மோசமான நிலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அர்த்தம். ஏதாவது நம்மளை குறிச்சு ஒரு மேன்மையான ஒரு காரியங்களை சொன்னா கூட நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஐயோ, ஏன் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு பயம் நமக்குள்ள வரும். எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் பேசக்கூடாது. அந்த தற்பெருமையின் ஆவிக்கு கடுகளவு கூட இடம் கொடுக்க கூடாதா? எப்பயும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ மேலே போகிறதற்கு முதல் படி கீழ்ப்படிதலா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் இருக்கணுமா? தேவனுடைய தூதர்கள் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணமே அந்த தற்பெருமையின் ஆவி. நான் தேவனுக்கு நிகராய் இருப்பேன், என்ன காட்டிலும் கடவுள் என்ன பெரியவரா, நான் ஆராதிக்கிற ஆராதனையில தான் கர்த்தர் மையப்படுறார், என்னாலதான் அவரால் நிக்க முடியுது அப்படின்னு கெட்ட சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். அதுக்கும் என்கிட்ட பிசாசு சண்டை போடுறதுக்கு என்ன காரணம்? சில சொல்லுவாங்க, ஆண்டவர் கிட்ட தானே பிசாசு சண்டை போடணும், அவர் தானே அவனை தள்ளாரு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. நல்ல கவனிக்க பார்க்கலாம். அவர் இருந்த அந்த தேவனுடைய தூதன் ஆராதித்த ஸ்தானத்தை தான் இன்றைக்கு உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. அவர் உங்கள் தூதனுக்கு பிறகு உங்களை படைத்த போது அவர் எப்படி படைச்சாருனாக்கா, ஒரு மிருகத்தை போல படைக்கல, ஒரு விழுந்து போன தூதனை போல படைக்கல, அவனுடைய சாயலை கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் யாருடைய சாயலை கொடுத்தாருன்னா அவரை போலவே படைச்சாரா, அவரை போலவே படைச்சாரா, அவருடைய சுவாசத்தை உனக்கு கொடுத்தாரா. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. அந்த சுவாசத்தை படைச்சதுனால தான் இன்னைக்கு வரையிலும் என்னென்னவோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருந்ததுக்கு பிறகும் கூட மூச்சு காற்றை இது வரைக்கும் யாராலையும் என்ன பண்ண முடியல, புடிச்சு வைக்க முடியல. அல்லேலூயா. மனிதன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே அவன் மண்ணுக்கே திரும்புவான். ஆனால் மனிதனுடைய சுவாசம் அதை கொடுத்த தேவனிடத்தில் இருக்கிறதா?
அதை ஒரு காலமும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், காலமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, மாயனா செய்த உடல் மண்பாண்டம் இது ஓடடா. இந்த ஓடு உடஞ்சி போச்சுனாக்கா அந்த காத்து அவர்கிட்ட போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட போயிடுச்சுனாக்கா திரும்பி உன்னால தலைக்கீழ ரெக்கவரி பண்ண முடியாது. லஞ்சம் கொடுத்து அவர்கிட்ட வாங்க முடியாது. அவரை ஏமாத்தி அதை வாங்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை போச்சுன்னா போச்சுதான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பத்திரமா நடப்பதற்கு கற்றுக்கொள்ளணுமா. அல்லேலூயா. இப்ப பிசாசு பார்க்கிறான், அவரை போலவே படைச்சிட்டாரு, அவருடைய சுவாசத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னாக்கா, மனுஷன் தவறு பண்ண பாத்தீங்களா, மனுஷன் தவறு பண்ணி தேவனுடைய ரட்சிப்பை இழந்த போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த தவறிலிருந்து மனிதரை மீட்பதற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கர்த்தர் இந்த உலகத்தில் அனுப்பினார். இதுதான் பிசாசுக்கு பயங்கரமான கோபம். என்னடா, நான் தப்பு பண்ணப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல. நீ ஒரு ஆட்டை பலி செலுத்து, ஒரு மாட்டை பலி செலுத்து, ஒரு கோழியை பலி செலுத்து, ஒரு புறாவை பலி செலுத்து, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலையே. ஆனா மனுஷன் தப்பு பண்றப்பெல்லாம் ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்குது. மனுஷன் தப்பு பண்றப்பெல்லாம் அவனை கர்த்தர் மன்னிக்கிறாரு. மனுஷனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார். மனுஷனை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அவனை எச்சரித்து அவனை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். அவனுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கே கொடுக்கல. இந்த கோபம் தான் தேவனுடைய தூதனுக்கு அதிகமா இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் தேவனுடைய சாயலாயும் தேவனுடைய மூச்சு காற்றாயும் மனுஷன் இருப்பதினால்தான் அவனை எப்படியாகிலும் கடவுளுடைய இருதயத்திலிருந்து அவனை தூக்கி எறியணும். கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கிற ஒரு புருஷன் அவனை மாத்தணும், அவனை தேவனுக்கு பிரியமில்லாதவனா மாத்தணும்னு சொல்லிட்டு தான் பிசாசு இன்னைக்கு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேரு, நான் தேவனுடைய சரீரம், தேவனுடைய சுவாசம் எனக்குள்ள இருக்குது, அதுக்குண்டான வாடகை நான் கொடுக்கணுன்றத மறந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உள்ள போற மூச்சு வெளியே போச்சுன்னா உன் வாழ்க்கையே போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கடவுளை நினைக்கிறியோ, கடவுளை நேசிக்கிறியோ, கடவுளுக்கு பிரியமா நடக்கிறியோன்னு தெரியல. ஆனா கடவுள் கொடுத்திருக்கிற மூச்சு உள்ளேயும் வெளியேயும் போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த மூச்சு என்ன சொல்லுது, என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுமா. அவன் இந்துவா இருக்கட்டும், அவன் இஸ்லாமியனா இருக்கட்டும், அவன் புத்திஸ்டா இருக்கட்டும், அல்லது கடவுள் அறியாதவனா இருக்கட்டும், ஒரு நாஸ்திகனா கூட இருக்கட்டும், எல்லாருடைய மூச்சும் கீழையும் மேலையும் போறப்ப என்ன சொல்லுது? இயேசு இயேசு இயேசு. அந்த மூச்சு கூட சொல்லி கொடுக்குது, உன் கடவுள் இயேசுதான்ட்டு. ஆனா புத்தி கெட்ட மனுஷனுக்கு தான் தெரியல. அதனால மோசஸ் ராஜசேகர் ஒரு பாட்டு பண்ணாரு, புத்தி கெட்ட அத்தி மரமே, ஊர் சக்தி கெட்ட அத்தி மரமே, உன்னை முத்தி முத்தி தொட்டு காத்த முத்தான தொட்டானுக்கு தந்த அத்தி மரமே, முத்தி முத்தி தொட்டு. அருமையான ஒரு பாடல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ புத்தி கெட்ட அத்தி மரமே, ஓ சக்தி கெட்ட அத்தி மரமே, உன்னை முத்தி முத்தி தொட்டு காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே, உன்னை முத்தி முத்தி தொட்டு காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. ஒன்னாம் வருஷத்திலே ஒண்ணுமே இல்லை, இரண்டாம் வருஷத்திலே கனியும் இல்லை, ஒன்னாம் வருஷத்திலே ஒண்ணுமே இல்லை, இரண்டாம் வருஷத்திலே கனியும் இல்லை, உன்னை முத்தி முத்தி தொட்டு காத்த முந்தான தொட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. ஆமென். உள்ள போற மூச்சு வெளியே போற மூச்சு இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்றப்ப கூட புத்தி கெட்ட மனுஷனுக்கு இன்னும் புத்தியே வரல. இயேசுவை நினைடா நினைடா நினைடா. அம்மா அப்பா சொல்லுவாங்க, எப்பா வெளியில போறப்ப பத்திரமா போ பத்திரமா போ பத்திரமா போ. எங்கன்னா தட்டி வந்தப்போ எங்க அப்பா போய் சொன்னாங்க பத்திரமா போன்னு சொன்னாங்க. அப்படி நினைவுக்கு வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த காற்று, நல்லா திருப்பி சொல்றேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை பாதுகாக்க கட்டி அந்த மனுஷன் எத்தனை விலை கொடுத்தாலும் சரி அவனை பாதுகாக்கிறதுக்கு, அதனால புண்ணியமே கிடையாது. ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல, மாமனாருக்காக இந்த கண்கள்
அந்த வார்த்தைகள் தான் வேணுமா? நான் திருப்பி சொல்றேன், நம்முடைய கண்ணீரின் ஜெபம் அவரை பத்திரமாக பாதுகாக்கிறது. அவர் போட்ட ஊசியோ அவர் சேர்த்து வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டலோ அவரை பாதுகாக்கல. நம்ம ஜெபம், நம்ம கண்ணீர் அவரை பத்திரமா பாதுகாக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி மேன்மையை இழந்து போகிறார்களா? தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்து போகிறார்களா? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறார்களா? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்ன உரமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் போகிறார்களா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு இணங்காமல் போய், தேவனுடைய சொற்படி கேட்டு நடக்காமல் போய் ஆதி மேன்மையை இழந்து போகிறார்களா? இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 28வது அதிகாரத்தில் 12வது வசனம். என்னவென்றால் ஆமா அம்மா, இது அவனுக்கு பொருந்ததோ இல்லையோ, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். கர்த்தர் சொல்றார், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமா. அடுத்ததுமா, நீ ஞானத்தாலே நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய யாருமா? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏதேனை கர்த்தர் படைக்கிற போது ஏதேனுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருந்துதான். அது ஆழத்துல இருளா இருந்ததா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதத்தான் இந்த இடத்துல சொல்லுகிற போது கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நிறைய பேருக்கு தெரியல, ஏதேன்னா ஒரே ஒரு ஏதேன் தான் நிறைய பேருக்கு தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த ஏதேன்னாக்கா, ஆதாமு ஏவாளை இருந்த ஏதேன். அது இரண்டாம் ஏதேன். முதலாம் ஏதேன் இந்த விசித்திரமாக உருவாக்கப்பட்ட இந்த மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஏதேன். இந்த மனிதன் தள்ளுண்டு கீழே தள்ளப்பட்டான் பாத்தீங்கன்னா, அவனோடு கூட சேர்ந்து ஒரு கூட்டமும் தள்ளப்பட்டதான். இன்னைக்கு தள்ளப்பட்ட ஆவிகள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுதான்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த தள்ளப்பட்ட ஆவிதான் ஏவாளையும் ஆதாமையும் கெடுத்ததா? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தள்ளப்பட்ட ஆவிதான் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கூட மோசம் போக்கி கொண்டிருக்கிறதா? இந்த தள்ளப்பட்ட ஆவிகள் தான் கர்த்தருக்குள்ளே ஒரு மனிதன் தேறினவனாய் மாறிவிடாதபடி அவனை பின்வாங்கி போக செய்கிறதற்கு காரணமான ஆவி இந்த தள்ளப்பட்ட பொல்லாத ஆவிதானா? அவனுடைய திட்டம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கக்கூடாது, நான் இருந்த ஸ்தானத்திற்கு வேற யாரையும் கர்த்தர் கொண்டு வரக்கூடாது, எனக்கு கொடுத்திருக்கிற மகிமையை வேற யாருக்கு கர்த்தர் கொடுக்க கூடாது, நான் செய்த ஆராதனையை வேற யாரும் செய்ய முடியாது. நல்லா ஆராதிச்சுட்டு, நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்லா உபவாசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சில பேர் நல்லா ஆராதிக்க மாட்டாங்க. என்ன பாஸ்டர் நல்லா ஆராதிச்சாரு ஏதாவது பிரச்சனை வந்தது பாஸ்டர். சில பேர் நல்ல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, பாஸ்டர் உபவாசம் பண்ணாலே எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது பாஸ்டர். காரணம் என்ன தெரியுமா? நீ ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப பிசாசுக்கு என்ன அதிகமான கோபம் வரும். எப்பவுமே நல்லவனை புரிஞ்சுங்க, பிசாசு என்பது தொட்டாசிலிங்க மாதிரி. அவனை பார்த்து நீ பயந்துட்டனாக்கா அவன் ஜெயிச்சிடுறான். ஒண்ணுமே கிடையாது. தொட்டாசிலிங்க எல்லாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? நீங்க எப்படி அமெரிக்கால இருந்தவங்க நீங்க? அந்த இலை பார்த்தீங்கன்னாக்கா சின்ன கடுகு இலை மாதிரி இருக்கும். அந்த லைட்ல போய் தொட்டனாக்கா அப்படியே மூடிக்காது. பக்கத்துல இருக்க லைட் பிடிச்சு பார்க்கலாம். பிசாசு கூட அப்படித்தான். நீ அவன் பக்கத்துல போறவங்க பயங்கர விஸ்தாரமா இருப்பான், அழகா அப்படியே மலர்ந்து இருப்பான், அப்படியே அவனுடைய அந்த கிளை அந்த இலைகள் எல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். நீ போய் இயேசு நாமத்தினால எடுத்தோட அவன் உடனே அப்படி சுருங்கி போயிடும். சில நேரத்துல பிசாசை ஜெயிச்சு நினைச்சீங்க, அடப்பா இவ்வளவுதானா நீ அப்படி நினைச்சுப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியல, தூரத்துக்கு பக்கத்து அப்படி நினைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப அவனை வந்து ரொம்ப பெருசாவே நோக்க தெரியல. ஏன்னா சும்மா போடா நான் போறான் அப்படின்னா விழுந்துடுறான் கீழே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எனக்கு அவனை பார்த்த ரொம்ப பெருசா தெரியவே இல்லை.
அவனை பார்த்து பயப்படுறதே கிடையாது. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கட்டுகள் உடைக்கெல்லாம் போனாக்க சிலர் சொல்லுவாங்க, கட்டுகள் உடைச்சிட்டு வந்தாலே பயங்கரமான போராட்டம் தலை விரித்து ஆடுகிறது அப்படின்வாங்க. அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்னும் ஆடாதாங்க, ஒன்னும் நடக்காதாங்க. சும்மா உன்னை பார்த்து அப்படியே ஒரு சும்மா அப்படியே அப்படி அவர் மேஜிக் பண்றது அப்படியே. ஆனா நீ பயப்படுறனா இல்லையான்றது பார்த்துப்பாங்க. நல்ல புள்ளிங்க, பயப்படாம எதிர்த்து நிற்கிறவங்க கிட்ட பிசாசு வரவே மாட்டான். நீ பயந்து பின்னாடி போக 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 நாய் மாதிரி வந்துட்டே இருப்பான். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே இருப்ப பிசாசு நாய் மாதிரி தான். நீ பயந்து போகாம எதிர்த்து நிலுப்பாரு, அது ஓட ஆரம்பிக்கும். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிரியமான அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய வரமே என்ன தெரியுமா? பயத்தை விரட்டி அடிக்கிற ஆயுதம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிசாசை நடுங்க வைக்கிறவர்களாய் மாறணுமா? ஆண்டவருடைய பிறகை நிற்கிற அவருடைய சேனைகளா மாறணுமா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் தள்ளப்பட்ட உயிரற்ற ஒரு சடலமா இருக்கிற பொல்லாத ஆவிக்கு இவ்வளவு விலை இருக்குமானால், தேவனுடைய ஆவியை பற்றி தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற உன் குடும்பம் என் குடும்பம் கர்த்தர் இருக்கிறது சொன்னாரு. உன்னுடைய பாயோட பேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா சில பேர் சொல்லுவாங்க, தேவ தூதனுடைய பவர் என்பது அதிகம். உண்மைதான், அதிகம் தான். ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை மேற்கொள்வதற்குண்டான அதிகாரம் ஒரு மனுஷனுக்கு, ஒரு தூதனுக்கு உண்டு. உண்மைதான். அதெல்லாம் எப்போ கடவுளோடு கூட இருக்கிற வரையிலும் தான். அவன் எப்போ கடவுளை விட்டு தள்ளப்பட்டானோ அப்பயே டீட் நோயாளி மாதிரி ஆயிட்டான். எந்த பிசாசாவது கொழு கொழுன்னு நல்ல அழகா இருக்கிறது பாத்துக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆமா, எப்ப வந்து கேட்டாலும் எனக்கு பிரியாணி வாங்கி கொடு, பசியா இருக்குது. எந்த பேயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட உடனே சாப்பாடு போடு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பாடி பலனே இல்லாம அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் உன்னை எப்படி சொல்றாரு? சத்தமா சொல்றல, எந்த பிசாசும் பலன் உள்ளதே கிடையாது. எல்லாம் வந்து ஊதுனா விடுறதுதான். அதை பார்த்துதான் நம்ம பயந்து கிடக்குறோம். அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலம் பயப்படாதீங்க. உலகத்தை கலக்குகிற ராஜா உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரே. அவருடைய மகிமையின் ஸ்தானத்தினாலே உன்னை அக்கினியாய் கர்த்தர் இறங்க செய்வார். காரியத்துல சொல்லக்கூடாது. செத்து போன உடலை எரிக்கிற போது பாத்தீங்கன்னாக்கா அந்த எலும்புகள் எல்லாம் முறுக்குற போது அந்த எலும்பு சரீரம் வந்து மேல எழும்புமா. அப்போ அது பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவோம், ஒரு கொம்பு வச்சு ஒரு அடி அடிப்பான். அச்சனை பொத்துன்னு விழுந்துரும். பிசாசு கூட அப்படிதாங்க. அவனை நீ கட்டி ஜெபிக்கிறப்ப அப்படியே வறட்சிக்கு அப்படியே எழும்பு நிற்பான். அவனை ஒரு மாதிரி மெரிச்சு பாருங்களேன், எப்ப விட்டுருப்பானுமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா இதுதான் அவனுடைய ஸ்தானம், இதுதான் அவனுடைய வல்லமை, இதுதான் அவனுடைய பராக்கிரமம். ஒரு தூதன் 1,85,000 பேரை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு திராணி இருந்தது. எப்போ? கர்த்தருடைய சமூகத்தில் அவன் இருக்கிற போது, கர்த்தருடைய மகிமை அவனுக்குள்ள இருக்கிற போது அவன் வல்லமையினாலே பிரயோகிக்கப்பட்டான். அதெல்லாம் இழந்துட்டாங்க. அதையெல்லாம் இழந்துட்டான். அதெல்லாம் இழந்துட்டு டைரக்டா ஃபைட் பண்ண முடியாததுனால தான் நம்ம கிட்ட வந்துட்டு, என்ன அழகா பாடுற தெரியுமா நீ, கடவுளை இப்படி பாடுவர தெரியல. நம்ம உண்மையா என்ன சொல்ற நிறைய பேர் விழுந்து போட்டு காரணம் அதுதான். தற்பெருமையின் எண்ணத்தை நான் நயாகரமா அப்படியே உள்ள கொண்டு போய் வைப்பான். அந்த பெருமைக்கு விழும்படி நல்லா பாடுறேன்னு சொல்லி நல்லா பிரசங்கம் பண்ற, நல்லா கடவுளை ஆராதிக்கிறீங்க, எவ்வளவு டேலண்ட் அவனுக்கு. அப்படியே என்ன பண்ணுவாங்களா அப்படியே நைஸா கொண்டு போய் உனக்கு கீழே தள்ளி போட்டுட்டு அவளதான் வேலை முடிச்சுப்பான். அப்படி தட்டிட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் அவன் வகை தேடிட்டே இருக்கணும். எந்த ஆவிய, எந்த ஆத்மாவை கீழே தூக்கி போட்டு போலாம், எந்த ஆத்மாவை ஒண்ணுல ஆக்கலாம், எந்த ஆத்மாவை அப்படி உடைச்சு போடலாம்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஒரு ஆமை சொல்ல மாட்டேன். அதே போல விழுந்து போகிறதற்காக கர்த்தருக்கு அந்த கிருபையை கர்த்தருக்கு கொடுக்கல. அந்த விழுந்து போன தூதனை போல தற்பெருமையினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதி மேன்மைகளை, உயர்வுகளை, உன்னதமான ஸ்தானத்தை நீ நான் இழந்து போவதற்காக அல்ல.
விதமாக பாதுகாக்கிறதற்காக தாங்க தேவன் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எபேசியரின் புத்தகம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். வெரி குட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ விழுந்து போகிறதற்கோ தள்ளுண்டு போகிறதற்கோ தூக்கி எறியப்படுகிறதற்கோ இனி ஒரு வாழ்க்கை உனக்கு அவ்வளவுதான் என்று சொல்லி நினைப்பதற்காகவோ என் ஆண்டவருடைய இரத்தத்தை உன்மேல் சிந்தலே. அவர் சொல்றாரு உன்னதங்களிலே தேவனோடு கூட உட்காருவதற்கு, அவருடைய சமூகத்திலே உட்காருவதற்கு, அவருடைய பிரசன்னத்திலே உட்காருவதற்கு, அந்த பாக்கியத்தை நீங்கள் பெறுவதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினாரா? அதுதான் கோபமே, அதுதாங்க கோபம். உங்களை கடவுளுக்காக அவன் இருந்த ஸ்தானத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. அவனுக்கு கொடுத்த கணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவனுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிக்க பார்க்கலாம். எத்தனையோ படைப்பு இருக்குதுங்க. மனுஷனுடைய படைப்பை தவறி எத்தனையோ விதமான பறவைகள், மிருகங்கள் எத்தனையோ இருக்குது. ஒன்னாவது ஒரு பாட்டு ஒழுங்கா பாடுமா? ஒரு பாட்டு ஒழுங்கா பாடுமா? அது தெரிஞ்சது 2 பாட்டு தான். மாட்டுக்கு ஒரு பாட்டு, இதுலயே மொத்த பாட்டு முடிஞ்சு போச்சு. ஆடு என்ன பண்ணும்? நாய் என்ன பண்ணும்? மிமிக்ரி எல்லாம் பண்ண தெரியாது நமக்கு. அப்ப நல்லா கவனிப்பா. எல்லாருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் தான். ஆனா மனுஷன் பாருங்க, அம்மான்றான், அப்பான்றான், டேடின்றான், அங்கிள்ன்றான், என்னென்ன பேசுறான் பாருங்க, என்னென்ன டேலண்ட் பாருங்க அவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அவனோட ராகம் எவ்வளவு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம், மனமகிழ்ச்சி தந்து மணாளனே ஸ்தோத்திரம், மகிமை கொடுத்த மன்னவரே ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு டேலண்ட் பாருங்க. இந்த டேலண்ட் யார்கிட்ட இருந்தாங்க? தேவ தூதனிடத்துல இருந்ததா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ தூதனிடத்துல இருந்தது. டேலண்ட் தான் கொண்டு வந்து யார்கிட்ட கட்ட கொடுத்தாரா? நம்ம கிட்ட கட்ட கொடுத்தாரா? உண்மை உள்ளவன் என்று கருதி உண்மையா நம்ம இருப்பன்றது நினைச்சு கத்த இந்த டேலண்ட் நம்ம கிட்ட கொடுத்தாங்களா? இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கா? நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பின உடனே அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, தகப்பனே எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எனக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்டை பாதுகாத்து கத்த கிருபை தாங்க, அது உங்களுக்காக பயன்படுத்தின ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக பயன்படுத்தணும்? கர்த்தருக்காக பயன்படுத்தணுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே கண்ண மூடுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாமே கண்ண மூடுங்க பார்க்கலாம். அவருடைய சமூகத்துல ஆதி மேன்மைகளை இழந்த தூதர்களை போல அல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தேவனுக்கு உகந்தவர்களை நடக்க, தேவனுடைய பார்வையிலே மிகுதியானவர்களை நடக்க, ஆண்டவர் இன்னும் கொடுக்கக்கூடியவைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க, அது எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்களாய் அல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற ஒரு வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தூதனை போல ஆதி மேன்மையை இழக்கிறவனை நான் இருக்கக்கூடாது. தூதனை போல உங்களை நான் விட்டுற மாட்டேன், உங்களுக்கு எதிராக நான் பெருமை பாராட்ட மாட்டேன், தூதனை போல மேன்மையா என்ன நினைக்க மாட்டேன், உயர்வா என்ன நினைக்க மாட்டேன். என்னை படைத்த தெய்வத்தை நான் உயர்வா நினைப்பேன், என்னை படைத்த தெய்வத்தை நான் ஆராதிப்பேன். தூதனை போல ஒரு காலமும் தற்பெருமை நாவி எனக்குள்ள வருத்தத்தை நான் விட மாட்டேன். எல்லாம் சொல்ல பார்க்கலாம். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே நமக்கு சொல்லுங்க. நான் ஒரு பாட்டு எழுதுற போது இந்த பாட்டில சொன்னேன், நான் மோசையை போல சாமி சொல்ல மாட்டேன், யூதாசை போல காட்டி கொடுக்க மாட்டேன், பேதுரு போல மறுதளிக்க மாட்டேன், மிரியாமை போல முறுமுறுக்க மாட்டேன், லோத்தின் மனைவியை போல பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்கள் செய்த தவறுகளை போல நானும் தவறு செய்ய மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய கருத்தில் கொடுக்கிற என்னை எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே.
இப்ப எல்லாமே நீங்க அதுதான் சொல்ல போறீங்க. தூதர் செய்த தவறு நான் செய்ய மாட்டேன், மோசே செய்த தவறு நான் செய்ய மாட்டேன், மிரியாம் செய்த தவறு நான் செய்ய மாட்டேன், லோத்துடைய மனைவி செய்த தவறு நான் செய்ய மாட்டேன், ஆண்டவரே பேதுரு செய்த தவறு செய்ய மாட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் யூதாஸ் செய்த தவறை செய்ய மாட்டேன், உமக்கு உண்மையாக இருப்பேன். இப்படி நாம சத்தமா சொல்லுங்க, உமக்கு உண்மையாக இருப்பாண்டவரே. அவர்களை போல நான் இருக்க மாட்டேன். அவர்களெல்லாம் நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்த போது அவங்க காப்பாற்ற விட்டாங்களே, அது போல நான் இருக்க மாட்டேன். என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுங்க, என்னை நம்பி உடைய பெருமைகளை கொடுங்க, என்னை நம்பி ஆதி மேன்மைகளை கொடுங்க, என்னை நம்பி உன்னதங்களிலே இருக்கிற கிருபையை கட்டளைக்கு தாங்கப்பா. உயர்வான ஸ்தானத்திற்கு நாங்கள் வரணும் ஆண்டவரே. என் அன்பு பிள்ளைகளிடத்தில் இருக்க தரித்திரங்கள் மாறணும், என் அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீர் மாறணும், என் அன்பு பிள்ளைகளுடைய கலக்கங்கள் மாறணும், என் அன்பு பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறணும், என் அன்பு பிள்ளைகளுடைய உபத்திரவங்கள் மாறணும். ஆதி மேன்மையை கட்டத்துடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. கொடுக்கணப்பா, உங்க கருத்துல கொடுக்கணும். தேவனுடைய இயேசுவின் நாமத்தில் பிதாவே.